வணக்கம். இது தமிழ் லங்கா செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். லங்கா ஐஓசி மற்றும் சினோபிக் எரிபொருள் விலைகள் அதிகரிப்பு. காணாமல் போன மீனவர்களை தேட இந்தியாவோடு கைகோர்த்தது இலங்கை. இன்றும் சூரிய மீன் உற்பத்தி தகடுகளை செயலுக்கு செய்யுமாறு வேண்டுகோள். புத்தளம் விபத்தில் மோட்டார் சைக்கிள் ஓட்டுநர் உயிரிழப்பு, பேருந்தின் சாரதி கைது. இன்றைய வானிலை முன்னறிவிப்பு. டிரம்பின் மருத்துவ அறிக்கைக்கு பின்னுள்ள அரசியல் வரலாற்று உண்மைகள் அம்பலம். பூமிக்கு காத்திருக்கும் பெரும் ஆபத்து. அடுத்து 5 ஆண்டுகளில் உலகளாவிய சராசரி வெப்பநிலை. அமெரிக்கா ஈரான் மோதலால் சாமானிய மக்களுக்கு நேர்ந்த கதி. ஈரானுக்கு எதிரான அமெரிக்க இஸ்ரேலிய கூட்டு மோதல்கள் உலக பொருளாதாரத்தை உலுக்கும் அச்சுறுத்தல். சுரேஷ் அலுவின் தடுப்பு காவல் உத்தரவு நீடிக்கப்படுகிறது. வெளியாகும் தகவல்கள். கடல் எல்லையில் இழுத்துச் செல்லப்பட்ட 3 சிறுவர்கள் மாயம். தொலைபேசி மோகத்தால் சகோதரியை கொலை செய்த சகோதரர். தமிழர் பகுதியில் எழுந்த பரபரப்பு. லங்கா ஐஓசி மற்றும் ஸ்னோபிக் ஆகிய நிறுவனங்களும் நேற்று நள்ளிரவு முதல் அமலுக்கு வரும் வகையில் தங்களின் எரிபொருள் விலைகளை உயர்த்தியுள்ளன. இருப்பினும் சினோபிக் நிறுவனம் சூப்பர் டீசல் விலையில் மாத்திரம் எந்த ஒரு திருத்தத்தையும் மேற்கொள்ளவில்லை என்பதுடன் அவர்கள் தற்போது 1 லிட்டர் சூப்பர் டீசலை 600 ரூபாய் என்ற விலையில் விற்பனை செய்து வருகின்றனர். நேற்று நள்ளிரவு முதல் அனைத்து வகையான எரிபொருட்களது விலைகளை அதிகரிக்க பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் தீர்மானித்துள்ளது. 410 ரூபாவாக இருந்த 1 லிட்டர் ஆக்டேன் 92 ரக பெட்ரோலின் விலை 24 ரூபாய் உயர்த்தப்பட்டுள்ள நிலையில் அதன் புதிய விலை 434 ரூபாவாக காணப்படுகிறது. 470 ரூபாவாக இருந்து 1 லிட்டர் ஆக்டேன் 95 ரக பெட்ரோலின் விலை 25 ரூபாய் உயர்த்தப்பட்டு புதிய விலை 495 ரூபாய். 392 ரூபாயாக இருந்த 1 லிட்டர் ஆட்டோ டீசலின் விலை 15 ரூபாய் உயர்த்தப்பட்டு புதிய விலை 407 ரூபாவாகும் என்று பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் அறிவித்துள்ளது. பருத்தித்துறை கடலில் இருந்து மீன்பிடிக்க சென்று காணாமல் போன 4 மீனவர்களை தேடுவதற்கு இந்தியாவின் உதவியை நாடியுள்ள அதேவேளை சர்வதேச கடலில் தேடுவதற்கான அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாக கடற்றொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்தார். பருத்தித்துறை கடலில் மீன்பிடிக்க சென்று இதுவரை திரும்பாத 4 மீனவர்கள் தொடர்பில் எவ்வாறான நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டு வருகிறது என்று தொடர்பு கொண்டு வினவிய போது அவர் இவ்வாறு தெரிவித்தார். குறித்த மீனவர் தொடர்பில் இலங்கை கடற்படையின் உதவியுடனும் ராடார் கருவிகளின் உதவியுடனும் இலங்கை கடல் எல்லை பகுதிகளில் தேடுதல் நடவடிக்கை இடம்பெற்று வருவதாகவும் அவர் இதன் பொழுது குறிப்பிட்டுள்ளார். திடீர் மின்தடை ஏற்படுவதை தவிர்த்து மின் கட்டமைப்பின் ஸ்திரத்தன்மையை பேணும் நோக்கில் இன்றும் முற்பகல் 8 மணி முதல் பிற்பகல் 3 மணி வரை வீடுகளின் கூரைகளில் பொருத்தப்பட்ட சூரிய மின் உற்பத்தி தகடுகளை செயலுக்கு செய்யுமாறு சூரிய மின் சக்தி நுகர்வோரிடம் தேசிய மின் கட்டமைப்பு ஆபரேட்டர் தனியார் நிறுவனம் கோரிக்கை விடுத்துள்ளது. மின் கட்டமைப்பின் பாதுகாப்புக்காக நுகர்வோர் தங்களின் சூரிய மின் உற்பத்தி தகடுகளை தானாக முன்வந்து தற்காலிகமாக செயலிழக்க செய்யுமாறும் இந்த வேண்டுகோள் விடுக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. புத்தளம் கரம்பை உடப்பு பிரதான வீதியின் சமீரகம பிரதேசத்தில் நேற்று இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பேருந்தும் மோட்டார் சைக்கிளும் நேருக்கு நேர் மோதி ஏற்பட்ட விபத்தில் மோட்டார் சைக்கிள் ஓட்டுநர் உயிரிழந்தார். புத்தளத்திலிருந்து கரம்பை ஊடாக கொத்தாந்தீவு நோக்கி சென்ற இலங்கை போக்குவரத்து சபையின் புத்தளம் டிப்போக்கு சொந்தமான பேருந்தும் பெருக்கு வட்டானிலிருந்து மதுரங்குடி நோக்கி சென்ற மோட்டார் சைக்கிளும் மோதி இந்த விபத்து இடம்பெற்றது. விபத்தில் பலத்த காயங்களுக்குள்ளான மோட்டார் சைக்கிள் ஓட்டுநரை அங்கிருந்து உடனடியாக கொத்தாந்தீவு கிராமிய வைத்தியசாலைக்கு கொண்டு சென்று அனுமதித்த போதும் அவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். உயிரிழந்தவர் கொத்தாந்தீவு பெருக்கு வட்டானைச் சேர்ந்த 45 வயதுடைய குடும்பஸ்தர் என்று தெரிவிக்கப்படுகின்றமையும் குறிப்பிடத்தக்கது. மேல் மற்றும் சப்ரகம மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்தறை மாவட்டத்தின் சில இடங்களில் 50 மில்லிமீட்டருக்கும் அதிகமான பலத்த மழை பெய்யக்கூடும் என்று வளிமண்டலவிய திணைக்களம் தெரிவித்துள்ளது. திணைக்களம் வெளியிட்டுள்ள ஊடக அறிக்கையில் மேல் சப்ரகமுவ மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் காலி மாத்தறை கண்டி மற்றும் நுவரெலியா மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. ஊவா மாகாணத்திலும் அம்பாறை மற்றும் மட்டக்களப்பு மாவட்டங்களிலும் சில இடங்களில் பிற்பகல் 1 மணிக்கு பின்னர் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகிறது. அமெரிக்க ஜனாதிபதிகளின் உத்தியோகபூர்வ மருத்துவ பரிசோதனைகள் மற்றும் அவற்றின் பின்னணியில் உள்ள அரசியல் நகர்வுகள் குறித்து சுவாரஸ்யமான தகவல்களை சர்வதேச ஊடகம் வெளியிட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. அமெரிக்காவினுடைய வரலாற்றின் மிக வயதான ஜனாதிபதியான ஜோ பைடன் தன்னுடைய 81வது வயதில் மருத்துவ பரிசோதனைக்கு பின் நான் மிகவும் இளமையாக இருப்பதாகவும் அவர்கள் நினைக்கிறார்கள் என்று நகைச்சுவையாக குறிப்பிட்டார். அதேபோல நடப்பு ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தன்னுடைய 80வது வயதை நெருங்கும் நிலையில் தான் சிறந்த ஆரோக்கியத்துடன் இருப்பதாக அவரின் மருத்துவம் அறிக்கை மூலம் வெளியிட்டுள்ளதாக கூறப்படுகிறது. அடுத்த 5 ஆண்டுகளில் உலகளாவிய சராசரி வெப்பநிலை முன்னெப்போதும் இல்லாத வகையில் சாதனை மட்டத்துக்கு உயரக்கூடும் என்று ஐக்கிய நாடுகள் சபையின் உலக வானிலை அமைப்பு மற்றும் பிரித்தானிய வானிலை ஆய்வு மையம் என்பன இணைந்து வெளியிட்ட புதிய அறிக்கையில் எச்சரிக்கை விடுத்துள்ளன. இந்த வருடாந்த அறிக்கையின்படி உலகளாவிய சராசரி வெப்பநிலை தொழில்துறை புரட்சிக்கு முந்தைய காலத்துடன் ஒப்பிடும்போது 1.3 பாகை செல்சியஸ் முதல் 1.9 பாகை செல்சியஸ் வரையில் வரம்பில் அதிகரிக்கக்கூடும் என்று எதிர்வு கூறப்பட்டுள்ளது. அடுத்த 5 குளிர்காலங்களில் வட அரைக்கோளத்தில் அதிக மழைப்பொழிவுடனான வானிலை நிலவக்கூடும் என்றும்
தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஈரானுக்கு எதிரான அமெரிக்க இஸ்ரேலிய கூட்டு ராணுவ மோதல்களில் பொருளாதார தாக்கம் காரணமாக அமெரிக்காவில் உள்ள ஒவ்வொரு குடும்பத்தினதும் மாதாந்த வீட்டுச் செலவுகள் நூற்றுக்கணக்கான டாலர்களால் அதிகரித்துள்ளதாக புதிய தகவல் ஒன்று தெரிவிக்கிறது. மூடிஸ் அனலிஸ்டிக் நிறுவனத்தின் தரவுகளின்படி கடந்த பிப்ரவரி 28 இந்த மோதல் ஆரம்பமானது முதல் அமெரிக்க குடும்பம் ஒன்று எரிபொருள் மற்றும் விமான கட்டண உயர்வுக்காக சராசரி $447.19 மேலதிகமாக செலவிட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றமையும் குறிப்பிடத்தக்கது. ஹார்முஸ் நீரிணையில் தற்போதைய பாதுகாப்பு நிலைமை மிகவும் ஆபத்தானதாக வகைப்படுத்தப்பட்டுள்ளது. கூட்டு கடல்சார் தகவல் மையம் மற்றும் ஐக்கிய ராச்சிய கடல்சார் வர்த்தக செயற்பாட்டு அமைப்பு ஆகியன இணைந்து வெளியிட்ட அறிக்கையிலேயே இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஈரானுடன் தொடர்புடைய துறைமுக வசதிகளுக்கு எதிராக அமெரிக்கா முன்னெடுத்த கடல்சார் முற்றுகை மற்றும் இந்த பகுதியில் தொடர்ந்து நடைபெறும் ராணுவ மோதல்களின் காரணமாக ஹார்முஸ் நீரிணை மிகவும் ஆபத்தான மட்டத்தில் இருப்பதாக எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இந்த பகுதியில் கடற்படையின் நடமாட்டம் அதிகரித்துள்ளதாகவும் ராணுவத்தினர் கப்பல்களின் பாதுகாப்புக்காக விசேட நடவடிக்கை மேற்கொண்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ராணுவ புலனாய்வு பிரிவின் முன்னாள் பணிப்பாளர் ஓய்வு பெற்ற மேஜர் ஜெனரல் சுரேஷ் சாலைவின் தடுப்பு காவல் உத்தரவு நீடிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. சுரேஷ் சாலைவின் தடுப்பு காவல் உத்தரவை மேலும் 90 நாட்கள் நீடிக்கும் உத்தரவில் பாதுகாப்பு அமைச்சர் என்ற வகையில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க கையெழுத்திட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. ஏற்கனவே கிட்டத்தட்ட 80 நாட்கள் காவலில் வைக்கப்பட்ட நிலையில் அவரின் தடுப்பு காவல் உத்தரவு நீடிக்கப்பட்டதோடு குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் காவலில் அவரை தடுத்து வைக்குமாறு பாதுகாப்பு அமைச்சர் என்ற தகுதியில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க இதன்போது உத்தரவு பிறப்பித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அம்பாந்தோட்டை பிரதேசத்தில் கடல் அலையால் இழுத்துச் செல்லப்பட்ட 3 சிறுவர்கள் காணாமற் போயுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடலில் நீராடச் சென்ற சிறுவர்களை, அதிலும் குறிப்பாக ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 3 சிறுவர்களை காணாமல் போயுள்ளனர். அம்பாந்தோட்டை ஹிங்கம கலமெட்டிய பிரதேசத்தில் நேற்று இந்த சம்பவம் இடம்பெற்றதாக தெரிவிக்கப்படுகிறது. அந்த பிள்ளைகள் 12 முதல் 18 வயதுக்கு இடைப்பட்டவர்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகின்றது. மட்டக்களப்பு ஏராவூர் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட நீதிமன்ற வீதியில் உள்ள வீட்டில் தந்தை இல்லாத நேரத்தில் தன்னுடைய 11 வயது சகோதரி கையடக்க தொலைபேசியை தர மறுத்த காரணத்துக்காக சகோதரன் அவரை கழுத்தை அறுத்து கொலை செய்துள்ள சம்பவம் அந்த பகுதியிடையே பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இச்சம்பவம் தொடர்பில் முன்னெடுக்கப்பட்ட விசாரணையில் இன்று குறித்த சிறுவன் ஏராவூர் போலீசாரால் கைது செய்யப்பட்டார். இவரின் தாயார் வெளிநாட்டில் வேலைவாய்ப்பு பெற்று சென்றதோடு பராமரிப்பில் 14 வயது சிறுவனும் 11 வயது சிறுமியும் தந்தையோடு வளர்ந்து வருகின்றனர். சம்பவ தினத்தன்று தந்தை வேலைக்காக வெளியில் சென்று வீடு திரும்பிய போது தண்ணீர் தொட்டிக்குள் குறித்த சிறுமி சடலமாக கிடந்து மீட்கப்பட்டு வைத்தியசாலைக்கு கொண்டு சென்ற வேளை குறித்த சிறுமி ஏற்கனவே உயிரிழந்ததாக மருத்துவர்கள் தெரிவித்தனர். இதைத் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்ட விசாரணையில் சிறுமி தான் வைத்திருந்த கையடக்க தொலைபேசி தர மறுத்த காரணத்துக்காக சகோதரனுக்கும் சிறுமிக்கிடையே வாய்த்திருக்கம் ஏற்பட்டது. இதன்போது சகோதரியின் கழுத்தை நிறுத்ததை அடுத்து அந்த இடத்தில் சிறுமி உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றமையும் குறிப்பிடத்தக்கது.